ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள், நிறம் மாறும் கிரகங்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும். கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு, சூரியனோட வீட்டில் கேது. சனி சூரியன் பகை கிரகங்கள். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. இப்போ ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அவர் ஒரு மாதம் ஒரு கட்டத்தில் இருப்பார் அந்த சூரிய பகவான். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு ராசியில் இந்த சூரிய பகவான். அப்போ கேது பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? மாத ஒரு பலன்களாக இருக்கும். ஆனால் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ ராகு பலமாக இருக்கார். அங்கே கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார்? சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா? இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்க. 10 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 10 + 7 17. 17 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. 17 + ஒரு 20 37. 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வரலாம். ஒரு சில பேருக்கு சுக்கிர தசை 30 வயசு வரைக்கும் கூட முடியலாம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து 16 வயசுலேருந்து 21 22 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சுக்கிர தசையை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ சுக்கிர தசை நடக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது. இந்த 2 இடத்துல வரக்கூடிய ராகு பகவானும் கேது பகவானும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க? இது தசாபுத்தி ரீதியாக சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் ராகு அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அது வேலை ரீதியாக இல்லை படிப்பு ரீதியாக மனசளவில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் இது பார்க்கலாம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமால் படிக்கிற காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வீடு கொடுத்த கிரகம் சனி 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் ராகு பகவான் எங்கே இருக்கோ அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? அவர் நல்லவரா? அதாவது உங்களுடைய ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? நன்மை செய்ய மாட்டா சனி பகவான். அப்போ நன்மை செய்யாத இடத்துல சுகஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னால் கூட குரு பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 10ஆம் இடத்துல கேது, வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான். இவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? இப்போ மாத ஒரு பலன்கள், ஏன்னா சூரியனோட நகர்வுகளை வச்சு தான் மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும். அது மாதம் ஒரு ராசியில் இருக்கும். அப்போ சூரியனோட நகர்வுகளை வச்சு தான் இந்த கேது பகவான் பலனை கொடுப்பார். 10ஆம் இடத்துல இந்த கேது பகவான் வர்றது எப்படி இருக்கும்? வீட்டில் யாராவது தொழில் பண்ணாங்கன்னா தொழிலில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த டைமில் தொழில் மாறும், இல்லைனாக்கா வேலை வாய்ப்பில் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் அப்பா அம்மாவுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு ரீதியாக எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஒரு சில பேருக்கு மன அழுத்தங்களை கொடுக்கலாம், மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து. பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும். வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் கொடுத்துரும். 20 வயசுக்கு மேலே, அதாவது 21 வயசுக்கு மேலே 37 வயசு வரைக்கும் சுக்கிர தசையில் சுக்கிர தசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. இவர் நன்மை செய்வாரா தீமை செய்வாரா? நியூட்ரல். செவ்வாயோட வீட்டுக்கு சுக்கிரன் நியூட்ரல், அதாவது இருக்கிற இடத்தை பொறுத்து. 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி, இவர் தான் திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இவர் தான் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி இல்லையா? அதனால் அதே மாதிரி விரையாதிபதியாகவும் இவர் வரார் சுக்கிர பகவான். இவரை நன்மை செய்வாரா இந்த தசையில் அப்படின்னாக்கா நியூட்ரல் தான், இருக்கிற இடத்த பொறுத்து. சுபகிரக நட்சத்திரம் ஏறி சுபகிரக தொடர்புகள், அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு யோகராக அமர்ந்தக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு தொடர்பு சுபகிரக தொடர்பு இருந்துச்சுனாக்கா அந்த தசை நல்லாயிருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் அந்த சுக்கிர தசைங்கிறது நல்லா இருக்காது, நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துட்டே வரும்.
வேலை வாய்ப்பு ரீதியாக இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தோமானால் 4ஆம் இடத்துக்கு ராகு பகவான், 10ல் கேது. இப்போ தொழிலுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, தடையை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா ராகு பகவானுக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது, 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. இது வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வேலையை கொடுக்கணும். வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். திடீர் வேலை அமைவது, ரொம்ப நாளாக வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஆல்ரெடி வேலையில் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு சம்பள உயர்வு, இந்த ப்ரொமோஷன் கிடைக்குது, இது மாதிரி நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். வண்டி வாகன சேர்க்கை சிறப்பாக உண்டு. இடம் வாங்குறது இது மாதிரி வந்துடும். தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. இது வரைக்கும் மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். இதுக்கு முன்னாடி நல்லாவே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக வந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும், மருத்துவ செலவு கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்காங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும். மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகும். இருந்தாலும் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல கேது, இது தொழில் ரீதியாக ஒரு சில பேருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் இல்லைனா வேலை வாய்ப்பு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரும் இந்த டைமில். இதுக்கு குரு பார்வை இல்லை, அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அருமையாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருசாக. ஏன்னா 10ஆம் அதிபதினா சூரியன், அவர் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான், கெடுபலன்கள் செய்யக்கூடியவர் கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்தில் வெற்றி வாய்ப்புகள் இப்போ தடை கிடையாது உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு மறைவு, குரு பலனும் பார்க்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்கிறதுனால, ஆட்சி பெற்ற 2ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால இப்போது திருமண தடைகள் ஒரு சில பேருக்கு உண்டு. அது தசாபுத்தியை பொறுத்து. இருந்தாலும் சுக்கிர தசை உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். திருமணத்தில் தடைகள் வைக்காது. 25 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கன்னாக்கா திருமணம் உறுதியாக இருக்குது. 26, 27 திருமணம் உங்களுக்கு கொடுத்துரும், தாராளமாக கொடுத்துரும். ஏன்னா சனி இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. அருமையான டைம், திருமணத்துக்கு உண்டான டைம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அருமையாக மாறும். நல்ல ஒரு அன்னோன்யம் பிறக்கும். இப்போ ஒற்றுமை பிறக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ சண்டை சச்சரவோடு இருந்தீங்கன்னாக்கா பேசக்கூடிய வாய்ப்பு. பஞ்சாயத்து எதனா இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ரீதியாக இப்போது டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து கிடச்சிரும். மறுமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலம்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரதசையில் திருமணமே நடக்காதவங்களையும் பார்த்துருக்குறேன். சுக்கிரதசையில் திருமணம் நடந்து பிரச்சனைக்கு இருக்கிறவங்களும் பார்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதுக்காக வந்து திருமணம் அப்படிங்கிறது சுக்கிரதசையில் எல்லாத்தையும் கொடுத்துரும்னு சொல்ல முடியாது. ஆனால் சுக்கிரதசையில் இப்போ வண்டி வாகனத்தை கொடுக்கும். புதுசாக வண்டி மாற்றுவீங்க, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு பகவான் குரு பார்வை இருக்குன்றதுனால கொஞ்சம் பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை வரலாம். அது வந்து அது பணம் வாங்கி வெளியில் வாங்கி அந்த பொருள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி அமைப்புகள். இது வரைக்கும் நகைத்துமை அடக்கடையில் வச்சுருப்பீங்க, இல்லை லோன் இல்லை பேங்க்கில் எதனா வச்சுருப்பீங்க, அது மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அது வந்துடும், வீட்டுக்கு வந்துடும். ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் அடகு வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒன்று இஎம்ஐ கட்டியிருக்கலாம், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கூட இருக்கலாம். அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்து அந்த இஎம்ஐ அது மாதிரி போயிடும். அந்த வருமானம் ரீதியாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும். அந்த நகையை இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வீடு வந்து சேரணும் அப்படின்ட்டு இந்த வருஷத்தில் இருந்ததுன்னா, இந்த வருஷத்தோடு முடியுதுன்னா கண்டிப்பாக வீடு வந்து சேரும். ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகம். ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக கடன் வாங்குறது, அது மாதிரி கடன் இல்லாத இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக கடனை கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வர வைக்கும். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் கடனில் இருக்கிறேன்னாக்கா அந்த கடன் அடைஞ்சி அந்த ப்ராப்பர்ட்டி வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லாவே இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றம். என்ன ஒன்று, குரு 8ஆம் இடத்துல மறையிறதுனால பணம் வந்து வீட்டில் தங்காது, பேங்க்லேயே இருக்காது, ஒரு ப்ராப்பர்ட்டியாக சேரும். நல்ல பலன்கள் தான், அப்படி தான் எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதாவது அசையும் சொத்து இல்லை அசையா சொத்து ஏதோ ஒன்று அந்த வகையில் வந்துடும். ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, அந்த லேட் மேரேஜ் எல்லாம் திருமணத்தை கொடுத்துரும். குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்கும். சொந்த பந்தங்களில் வந்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகள், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, மாமியார் மருமக பிரச்சனை, சொந்த பந்தங்களில் நிறைய நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகள்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். குடும்ப ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த சுக்கிர தசையில் 37 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் சூரிய தசை, 43 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் சந்திர தசை, 53 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளும் உங்களுக்கு அருமையான தசைகள். இந்த 3 தசைகளில் எந்த வயதில் இருந்தாலும் சரி இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம். அருமையான டைம். வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல இருக்கும்போது சொத்து பத்தெல்லாம் எதுவுமே அடமானத்தில் வச்சுருப்பீங்க.
ஒரு நகை நட்டு எல்லாத்தையும் அடமானத்தில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ஏற்கனவே வச்ச நகையும் வச்ச ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதாவது லோனுக்காக வச்ச ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு இல்லையா, அடமானம் வச்ச ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கைவிட்டு போகணும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாவகிரகம் வந்துச்சுனாக்கா, இது குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிக்கும். அது இப்போ வீடு வந்து சேரும். இப்போ வந்து அந்த இஎம்ஐயோ ஏதோ லோன் ஏதாவது முடிஞ்சுனாக்கா இப்போ வீடு வந்து சேரும். அப்படி இல்லை இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் அப்படின்னாக்கா, மாதம் மாதம் அந்த இன்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த 3 கிரக தசைகளும் நல்ல ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த டைமில், சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது. 10ஆம் இடத்துல கேது, இதை நம்ம அதிகமாக ஏன் சொல்லலை அப்படின்னாக்கா, இது வந்து சூரியனோட நகர்வுகளை வச்சு தான் சொல்ல முடியும். ராகு கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல, ஒரே இடத்துல தான் அந்த சனி பகவான் இருப்பார் அந்த 1.5 வருஷ காலத்துக்கு. ஆனால் கேது பகவானுடைய வீடு கொடுத்த கிரகம் சூரிய பகவான் மாதம் ஒரு கட்டத்தில் இருக்கும், ஒரு ராசியில் இருக்கும். சூரியனோட நகர்வுகளை வச்சு தான் அந்த கேதுவுடைய பலன்களை நம்ம சொல்ல முடியும். அதனால தான் கேது பற்றி அதிகமாக சொல்லலை. இன்னொன்று, தொழிலில் வந்து எந்த பிரச்சனையும் வராது, தொழிலில் எந்த வித பாதிப்பும் வராது, நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. அந்த நட்சத்திரம் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் ஏறின நட்சத்திரம், இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம், அந்த கிரகத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் மெயினாக. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. உடல்நிலை தொந்தரவுகள் இருந்தால் அந்த உடல்நிலை தொந்தரவுகள் கிளியர் ஆகும். நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. 60 வயசுக்கு மேலே 78 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ராகு சனியோட வீட்டில் இருந்து படாத பாடுபட்டு வரும். உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அது மாதிரி அனுபவிக்கக்கூடிய நபர்கள் இப்போ வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு ராகுடைய தசையில் 4ஆம் இடத்துக்கு வருது, சுகஸ்தானத்துக்கு வருது. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. குருடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை நடக்குது, அது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இந்த டைமில். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அது குரு பயிற்சிக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்துக்கு மேலே குருவுடைய பார்வை. ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான், அவர் வக்ரமாகும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வச்ச நகையெல்லாம் மீட்டு வரலாம், வச்ச ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அடமானம் வச்சது எல்லாமே வீடு வந்து சேரும். இந்த டைமில் பண வரவுகளை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். கேதுவோடைய அமைப்பை பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் திடீர் வளர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது, இது மாதிரி இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கும். 78 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசை சொல்லவே தேவையில்லை. 8ஆம் இடத்துல குரு மறைவு என்னென்னா உடல் உபாதைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். குடும்ப ரீதியாக ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அது மாதிரி எதனா வரும். சொத்து ரீதியாக எதனா பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இந்த காலத்தில். ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து கோச்சார ரீதியாக மறையுது. குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மன அழுத்தம், உடல் சோர்வு, இது மாதிரி நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஆன்மீகத்தில் நீங்கள் போனீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தெளிவுகள் பிறக்கும். வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, இருந்தாலும் தசை குரு தசை உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இந்த டைமில் ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். குரு தசையில் மன அழுத்தம், மனசார்ந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய குரு தசை நிறைய மன அழுத்தங்களை கொடுக்கும், உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 4ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் 10ஆம் இடத்துக்கு பேச்சாகக்கூடிய கேதுவும் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். நன்றி.